நம்ம தோட்டத்தில் வளர்க்குற செடிகள்லாம் நிறைய பூக்கள் கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய பூக்கள் கொடுக்கணும் அப்படின்னா நிறைய அதுக்கேற்ற மாதிரியான உரங்கள் கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரியான உரங்கள் தயாரிக்கிறதுக்கு நம்ம இயற்கை முறையில் தயாரிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை விட சந்தோஷம் நம்ம வீட்லேயே அதை தயாரித்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தாங்க. இயற்கையான உரத்தை வீட்டிலையே 0 காஸ்ட்டில் எந்த செலவுமே இல்லாமல் அதை தயாரிக்க முடியும் அப்படின்னா நமக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி தான். இப்போது இன்றைக்கி வீடியோவில் அந்த மாதிரி ஒரு உரத்தை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் வேண்டான்னு தூக்கி போடுற பொருளை வச்சு ஒரு ப்ளூம் பூஸ்டர் ஃப்ளவர் பூஸ்டிங் உரம் தான் இன்றைக்கி தயாரிச்சிருக்கேன். அது என்ன அளவில் கொடுக்கணும், எந்த அளவில் தயாரிக்கணும், எப்போ எப்படியெல்லாம் கொடுக்கணும் செடிகளுக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பூக்கள் ரொம்ப பெருசாக நல்ல கலரோட வாசனையோடு பூக்கணும் அப்படின்னா இந்த உரங்கள்லாம் தேவைப்படுறது. எந்த செடியாக இருந்தாலும் அதோட இலைகளும் தண்டுகளும் நல்ல ஹெல்த்தியாக வளர்ந்தால் தாங்க நிறைய பூக்கள் கொடுக்கும். நிறைய பூக்கள் பூத்தா காய்கறி செடியிலலாம் நிறைய காய்களையும் உற்பத்தி பண்ண முடியும். நைட்ரஜன், கால்சியம், இரும்பு சத்து இருந்தால் தான் நல்ல தண்டுகளும் இலைகளும் வரும். அதே மாதிரி பூக்கள் அதிகமாக பூக்கிறதுக்கு பொட்டாசியமும் பாஸ்பரஸும் தேவை. அந்த மாதிரி ஒரு கலவையான உரத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையுமே கலந்து கொடுத்தா நல்ல ஹெல்த்தியான தண்டுகளும் இலைகளும் பூக்களும் நல்ல கலரோட பெரிய பெரிய பூக்களாகவும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பூக்கள் காய்கறி செடிகளில் நிறைய வரும்போது நிறைய காய்கறிகளையும் அறுவடை பண்ணலாம். ஸோ இந்த உரம் தயாரிக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த உரம் தயாரிக்க நான் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருக்கேன், கிச்சன்லேயே இருக்கிற வேஸ்ட்டு தான் எல்லாமே, உங்கள் ஈஸியாக கிடைக்கிறது தான் எல்லாமே. இதில் ஃபஸ்ட்டு வாழைப்பழ தோல் எடுத்திருக்கேன். இதில் பொட்டாசியம் சத்து நிறைய இருக்கிறதுனால பூக்கள் நிறைய வரும். பூக்கள் நிறைய வந்தால் தான் காய்களும் நிறைய இருக்கும். பூக்களையும் காய்களையும் நல்ல பிரைட்டாக நல்ல கலரோடையும் பளபளப்பையும் கொடுக்கறதுக்கு தான் இந்த வாழைப்பழத்தோல் எடுத்திருக்கேன். அது இந்த மிக்சியில் போட்டுக்கிறேன். இது பொடி பண்ண போகிறோம் நம்ம. அடுத்தது இரும்பு சத்துக்காக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலையை நிழலில் காய வச்சு நல்லா நொறுங்குற மாதிரி காய வச்சுட்டு எடுத்திங்கன்னா அது பொடி பண்ணிக்கலாம். அதை மிக்சியில் போட்டுக்கிறேன். அடுத்தது வெங்காயத்தோல் எடுத்திருக்கேன். வெங்காயத்தோல் ஃபாஸ்பரஸும் சல்ஃபரும் சத்து பூக்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்தும். அதுக்காக தான் வெங்காயத்தோல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கால்சியம் சத்துக்காக நான் சாக் பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் முட்டை ஓடு இருந்தால் எடுத்துக்கலாம். எனக்கு அது இல்லைங்கிறதுனால நான் கால்சியம் சத்துக்காக சாக் பீஸ் பவுடர் எடுத்திருக்கேன். இது சாக் பீஸே பண்ணுறதே கால்சியத்தால் தான். அதனால இது நல்ல சத்து கொடுக்கும். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச டீ வேஸ்ட்டு தான். டீ வேஸ்ட் நைட்ரஜன் சத்துக்காக எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரே அளவில் எடுத்திருக்கேன். இது எடுத்துட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு இங்கே எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போது இந்த தண்டுகள் வலிமையாக வரத்துக்கும் நிறைய இலைகள் பசுமையாக வரத்துக்கும் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கும் உண்டான இந்த கலவை உரத்தை எப்போ கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். 10லேருந்து 12 இன்ச் பாட்டுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கொடுக்கலாம். எப்பவுமே மண்ணை கிளறி விட்டுக்கோங்க. ஓரத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் நடுவில் சேர்த்துட்டு இந்த உரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் சுற்றிலும் போட்டு விடுங்க.
போட்டுட்டு இந்த மண்ணாலேயே நல்லா மூடி விட்டுருங்க. நம்ம எப்படி சமைச்சா சமையலை மூடி வச்சா நல்ல டேஸ்ட் வருமோ அது மாதிரி தொட்டிலையும் உரம் போட்டால் மண்ணாலேயே மூடி விட்டால் தான் அந்த உரத்துடைய சத்துக்கள் எல்லாம் வேருக்கு போய் வேரால் நல்லா கிரகிச்சிக்க முடியும். மேலே செடி நுனி வரைக்கும் சத்துக்களை பிரேக் பண்ணி உரமாக கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுங்க. பெரிய தொட்டியாக இருந்தால் நீங்கள் இதை இப்படி ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா இப்படி பரவலாகவே போட்டு விட்டுடலாம். இப்படி பரவலாக போட்டு விட்டுட்டு கொஞ்சம் இப்படி மண் போட்டு மூடி விட்டுருங்க. அதுக்கப்புறம் எந்த உரம் கொடுத்தாலும் கட்டாயமாக தண்ணி ஊற்றணும். நல்லா பரவலாக ஊற்றி விட்டுருங்க. இப்போ எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். எப்பெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்கலாம். இது வந்து ஆர்கானிக் தான் அப்படிங்கிறதுனால எந்த பயமும் இல்லை, எந்த பாதிப்பும் வராது செடிக்கு. வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் கொடுக்கலாம். இது ட்ரையாக இருக்குங்கிறதுனால இதை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். எப்போ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் வர டைமில் கொடுங்க. அப்போ உங்களுக்கு நிறைய மொட்டுக்களும் வரும், பூக்களும் வரும். காய்கறி செடியிலையும் நிறைய பிஞ்சுகள் பிடிச்சி காய்கள் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கார்டன் வச்சுருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம்.